எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா என்ன? ஏன் அதுக்கு சாக்லேட் சிஸ்ட்னு பேர் வந்துச்சு? உள்ளே வந்து டார்க் ப்ரௌன் சாக்லேட் மெட்டீரியல் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சாக்லேட் சிஸ்ட்னு பேர் வந்துச்சு. பேர் ரொம்ப ஸ்வீட்டாக வச்சுட்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. இட் இஸ் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், லிட்டில் இரிட்டேட்டிங் ஃபார் லேடிஸ் ஹூ கெட் இட். பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மலாக வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இது ஒரு டிஸ்டர்பிங் கண்டிஷனாக நிறைய ஃபீமேல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க த்ரூ த வேர்ல்டு. ஆனால் இதோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன? எண்டோமெட்ரியம்னா எங்கே இருக்குது? யுட்ரஸோட லைனிங் பேர் எண்டோமெட்ரியம். யுட்ரஸில் மாதம் மாதம் நம்மளுக்கு வளர்ந்து அதில் கன்சீவ் ஆகலைன்னா வெளியில் வரதுக்கு பேர் மென்ஸ்ட்ரல் பிளட். அது எங்கேருந்து வருது? எண்டோமெட்ரியம்லேருந்து வருது. இதுதான் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து யுட்ரஸ்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் அது யுட்ரஸ்குள்ளே இல்லாமல் ஓவரிலேயோ இல்லை வயிற்றில் வேறு இடங்கள்லையோ இருக்கிறதுக்கு பேர் எண்டோமெட்ரியோசிஸ். இது காமனாக யுட்ரஸில் இருக்கிற எண்டோமெட்ரியம் வேறு எங்கே ஜாஸ்தியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரியில் வருது. ஸோ ஓவரியில் இருக்கிறதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ஆர் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்டு அது பாட்டு இருந்துட்டு போகுது, அதுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு வலியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். இதனால் டியூப்பில் அடைப்பு வர்றது, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வர்றது, கன்சீவ் ஆகுது டிலே ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ ஒரு பெயின்காகவும் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுமோ அப்படின்றதுக்காகவும், இது ரொம்ப பெருசாக ஆக அது பிரச்சனை ஆகுமோ அப்படின்றதுக்காக தான் நம்ம பயப்படுறோம். பெயினே இல்லை, 2 குழந்தை பிறந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000ல் 1 எண்டோமெட்ரியோசிஸ் கேன் பி ஹேவிங் பார்டர்லைன் மெலிக்னன்சிஸ். அதனால் ஃபாலோஅப் ஸ்கேன் பண்ணிக்கிறதும், ஒரு தடவை டியூமர் மார்க்கர்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் லாப்ரோஸ்கோபி பண்ணி அது எண்டோமெட்ரியோசிஸ் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்க்கும் போது சாக்லேட் சிஸ்ட்டுன்னு தெரியுது, எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட்டுன்னு தெரியுது. 100% அது எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ வச்சு 100% கம்பேர் பண்ண முடியாது. கரெக்டாக இது எண்டோமெட்ரியோசிஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்குது, பெத்தாலஜி. லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டோட அந்த வாலை எடுத்து நம்ம பயாப்சிக்கு அனுப்பும் போது அதில் பெத்தாலஜிஸ் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் 100% எண்டோமெட்ரியோசிஸ், வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். வேறு எதெல்லாம் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி டாக்டர் சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் எக்கு வளரும் போது கார்பஸ் லியூட்டியம் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது மென்சஸ் ஆனோடனே செகண்ட் டே போயிடும், சில பேருக்கு 1 மாதம் கழிச்சு கூட போகும். அதனால தான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா 1 or 2 months நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கார்பஸ் லியூட்டியல் சிஸ்டாக இருந்தால் தானாகவே அடுத்த மாதம் அது கரைஞ்சி போயிடும். ஸோ கார்பஸ் லியூட்டியல் சிஸ்ட் ஆர் எனி ரத்த கட்டு நம்மளுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் மாதிரி மிமிக் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம், அது தானாகவே ஒரு 2 மாதத்தில் கரைஞ்சி போயிடும். ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் தானாக கரையிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தோ அதுக்கான தீர்வை எடுத்துக்கிட்டு ரெகுலராக ஒரு மானிட்டரிங் 3 months once or 6 months once டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி மானிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெஃபினெட்லி டூ சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். உங்களோட questions, comments எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். We'll be able to answer your questions in the best way.